தமிழக சட்டசபை தேர்தல் நெருங்கும் நிலையில் இப்போதே அரசியல் களம் அனல் பறக்க துவங்கிவிட்டது. இந்த முறை 4 முனை போட்டி நிலவப் போகிறது. திமுக, அதிமுக தலைமையிலான பிரதான அணிகளுடன் விஜய் தலைமையிலான தாவேக அணியும் புதிதாக களம் இறங்குகிறது. இன்னொரு பக்கம் சீமானின் நாம் தமிழர் கட்சி வழக்கம்போல் தனித்து களம் இறங்குகிறது. முதல் முறையாக சட்டசபை தேர்தலை சந்திக்கும் விஜயின் தாவேக எப்படியாவது வெல்ல வேண்டுமென்று தீவிரம் காட்டி வருகிறது. மற்ற கட்சிகளை கூட்டணிக்குள் கொண்டுவர ஆட்சியிலும் பங்கு தருவோம் என்று விஜய் அறிவித்துள்ளார். இருப்பினும் தாவேகவுடன் இதுவரை எந்த கட்சியும் கூட்டணிக்கு வரவில்லை. தேர்தல் நெருங்க நெருங்க காட்சிகள் மாறும். புதிய கட்சிகள் விஜய் தலைமையை ஏற்கும் என்று தாவேக மேலிடம் நம்புகிறது. இன்னொரு பக்கம் தாவேகவுக்கு சாதகமான தொகுதிகள் எவை என்பதை லிஸ்ட் எடுக்கும் சர்வே தீவிரமாக நடக்கிறது. இதை தேர்தல் வியூக வகுப்பாளர் ஒருவர் முன்னின்று நடத்தி வருகிறார். முதல் கட்டமாக விஜய்க்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ள தொகுதிகள் எவை என்பதை அவர் சர்வே செய்து முடித்து இருக்கிறார். விஜய் நின்றால் நிச்சயம் தோல்வியே இல்லை என்று 3 தொகுதிகளை அவர் தேர்வு செய்து தாவேக தலைமைக்கு அறிக்கை கொடுத்திருக்கிறார். திருச்சி கிழக்கு, மதுரை மேற்கு, திருவாடானை ஆகிய 3 தொகுதிகள்தான் அவை. திருச்சி கிழக்கு தொகுதியை பொறுத்தவரை இப்போது திமுக வசம் உள்ளது. இனிகோ இருதயராஜ் எம்எல்ஏவாக இருக்கிறார். அதேபோல் மதுரை மேற்கு தொகுதி அதிமுகவிடம் உள்ளது. முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜுதான் அங்கு எம்எல்ஏவாக இருக்கிறார். வருகிற தேர்தலில் மதுரை மேற்கு தொகுதி அவருக்கு கை கொடுக்காது என்று அரசியல் விமர்சகர்கள் சொல்லி வருகின்றனர். இதனால் அவரே தொகுதி மாறும் எண்ணத்தில்தான் இருக்கிறார். இதை விஜய் சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள வாய்ப்புள்ளது. திருவாடானை தொகுதியில் காங்கிரஸைச் சேர்ந்த கருமாணிக்கம் எம்எல்ஏவாக உள்ளார். இங்கும் விஜய்க்கு வெற்றி வாய்ப்பு ஜொலிக்கிறதாம். 3 தொகுதிகளில் திருச்சி கிழக்குதான் விஜயின் முதல் சாய்ஸ். இங்கு சிறுபான்மையினர் ஓட்டு நிறைய உள்ளது. எல்லா வகையிலும் இது விஜய்க்கு சாதகமாக இருக்கும் என்று கணித்துள்ளனர். விஜய் தனது மக்கள் சந்திப்பு பிரச்சார பயணத்தை கூட திருச்சியில் இருந்துதான் துவங்கினார். அவர் பேசிய காந்தி மார்க்கெட் மரக்கடை பகுதி திருச்சி கிழக்கு தொகுதியில்தான் வருகிறது. எனவே திருச்சி கிழக்கு தொகுதியில்தான் விஜய் களமிறங்கக்கூடும் என்கின்றது தாவேக வட்டாரம்.